வெறும் 3 நாள்ல ஒரு மிகப்பெரிய வசூல வந்து ஆடு ஜீவிதம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நேத்து சனிக்கிழமை 3வது நாள் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அப்புறம் காட்ஸில்லா எக்ஸ் காங் அந்த படம் வந்து நேத்துமே தமிழ்நாட்டுல பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அப்புறம் ரீசென்ட்டா வந்த தமிழ் படங்கள், அந்த படங்களோட வசூல் நிலவரம் என்ன? ஸோ எந்தெந்த படங்கள் எவ்வளோ வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு. இது இல்லாம ஹிந்தி படங்கள் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. க்ரூ, அப்புறம் ஷைத்தான், அது இல்லாமல் வந்து தெலுங்கில் வந்து டில்லு ஸ்கொயர், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு சாங் ஒன்று போட்டிருந்தேன். இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த பாட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பாட்டு, என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ரோஜா பூவொன்று ராஜாவின் கை சேர வானம். இந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் அமுதன். ஸோ தமிழ் படம் பார்ட் 1 பார்ட் 2 அது எடுத்தவர். இப்போ ரீசெண்டாக ரத்தம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தவர். அவர் ஸ்பூஃப் மூவிக்காக தான் பேர் போனவர். அவரோட ஒரு படம் தான் 2வது படம். அவரோட 2வது படமாக இந்த 2வது படமாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இதில் வந்து விமல் வந்து ஹீரோவாக, இந்த ட்ரெய்லர் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது ஏதோ ப்ரொடியூசர் ப்ராப்ளம், அதனால் அந்த படம் வெளியே வரல. அப்போவே 2011 2012 அந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கு ட்ரெய்லர் வந்தது. அந்த படத்தில் ஒரு பாட்டு, இந்த பாட்டு எதுக்கு நேற்று நான் வச்சேன்னா, இது நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ இந்த 2வது படத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டு வந்து 80s, அந்த 80 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு எப்படி இருக்குமோ அதை இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி வந்து அதை வந்து மியூசிக் போட்டு கம்போஸ் பண்ணி எப்படி பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலே நல்லாயிருக்கும். அந்த பாட்டு எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார். உண்மையிலே நல்ல பாட்டு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த பாட்டை கேளுங்க. உண்மையிலே நீங்கள் அந்த 80s பீரியடில் அந்த கேட்ட பாடல்கள் ஞாபகம் வரும். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ட்ரெண்ட் லவ் பீட்ஸு, அப்புறம் வேர்ல்டு மணி கிங், அப்புறம் வேம்பு சுரேஷ், யூசர் அப்படிங்கிறவர், அவர் பேர் தெரில, அப்புறம் கேஎம் ஃப்ரீ ஃபயர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறவர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சில பேர் 2வது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. அந்த படம் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாலே போதும். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை பாதி சொல்லியிருந்தாலோ இந்த 5 பேர் தான் அப்படிங்கிறது தான் நம்ம முடிவு பண்ணுவோம். இதில் எனக்கு இவங்க பேரை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பமும் கிடையாது. இவங்க பேரை சொல்லவே கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அதையும் தாண்டி நேற்று நிறைய பேர் என் பேர் தான், நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், இவன் எப்போவுமே குறிப்பிட்ட சில பேரை மட்டும்தான் சொல்லுவான் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு, அது கீழே நிறைய கான்வர்சேஷன், அது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். ஸோ அது உங்கள் தப்பு இல்லை. மேபி நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிருக்கலாம், அது என்னோட அந்த 5 லிஸ்ட்டில் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, என் மேலேயும் தப்பு இல்லை. அந்த 5 பேரை நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக நான் போடுறேன். ஃபாஸ்ட்டாக போவோம். ஸோ என்னென்னா, நான் அப்படியே கமெண்ட்டு லாஸ்ட்டாக போவேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருந்து யார் வந்து அந்த ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே ஹார்ட்டு கொடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்து தான் நான் வந்து போடுவேன். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த இதுவும் கிடையாது. சரி, இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதை பண்ணி வச்சுக்கோங்க. டியூன் 2 அந்த படத்தோட 30வது நாள் வசூல் 18 லட்சம் இந்தியாலையும், $4 மில்லியன் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 29 கோடியே 22 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு $587.5 மில்லியன். அப்புறம் குங்ஃபு பாண்டா 4 அந்த படத்தோட டே 16 இந்தியாவில் 1,31 லட்சம். டே 23 வேர்ல்டு வைடு $3.2 மில்லியன். இந்தியாவில் வந்து 36,27 லட்சமும், வேர்ல்டு வைடு $291.1 மில்லியன். அப்புறம் காட்ஸில்லா எக்ஸ் காங் நேற்றுமே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. 12,58 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $37 மில்லியன். ஸோ 29,96 லட்சம் 2 நாளில் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. $112 மில்லியன். $933 கோடி கிட்ட வருது. அப்புறம் ஷைத்தான் அந்த படத்தோட 23வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1,83 லட்சம், வேர்ல்டு வைடு 2,08 லட்சம். ஸோ டோட்டலாக 193,83 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 23 நாளில். மேட்கான் எக்ஸ்பிரஸ் அந்த படத்தோட டே 9 இந்தியாவில் வந்து 1,34 லட்சம், வேர்ல்டு வைடு 1,58 லட்சம், 18,59 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க இது வரையும் 9 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஸ்வதந்திரியா வீர சாவர்கர் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,63 லட்சம், வேர்ல்டு வைடு 1,77 லட்சம். இந்தியா முழுக்க 14,66 லட்சமும், வேர்ல்டு வைடு 15,79 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் க்ரூ, ஸோ இந்த படம் 2வது நாளுமே பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 11,18 லட்சம் டே 1ஓட
கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வேர்ல்டு வைடு 18,65,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுவரையும் 2 நாளில் 22,26,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 37,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2 நாளில் மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓம் பீம் புஷ் அப்படிங்கிற தெலுங்கு படம் டே 9 ஆந்திரா தெலுங்கானாவில் 45,00,000, வேர்ல்டு வைடு 48,00,000. ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 12,97,00,000, வேர்ல்டு வைடு 16,03,00,000. அப்புறம் டில்லு ஸ்கொயர் அந்த படத்தோட 2வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 9,58,00,000, தமிழ்நாட்டில் 25,00,000, கர்நாடகாவில் 1,21,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 23,00,000, ஓவர்சீஸில் 4,35,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 15,62,00,000. 2வது நாளுமே இந்த படம் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 21,73,00,000, தமிழ்நாட்டில் 46,00,000, கர்நாடகாவில் 2,21,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 39,00,000, ஓவர்சீஸில் 14,50,00,000, வேர்ல்டு வைடு 39,29,00,000. 2 நாளில் கிட்டத்தட்ட அந்த 40 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட்டே ஆக்சுவலாக 40 கோடி தான். ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த 2 நாளில். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையுமே பெரிய நம்பர் வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் யுவா அப்படிங்கிற கன்னட திரைப்படம் 2வது நாள் வசூல் கர்நாடகாவில் 3,05,00,000, வேர்ல்டு வைடு 3,85,00,000, 7,10,00,000 இந்த படத்தோட கர்நாடகா வசூல், வேர்ல்டு வைடு 8,85,00,000, பட்ஜெட் 15 கோடி. அப்புறம் பிரேமலு டே 51 கேரளாவில் 24,00,000, தமிழ்நாட்டில் 19,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 8,00,000, வேர்ல்டு வைடு 58,00,000. இதுவரையும் கேரளாவில் 71,22,00,000, தமிழ்நாட்டில் 5,25,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 11,10,00,000, வேர்ல்டு வைடு 127,10,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 51 நாளில். ஸோ ஒரு சின்ன படம் எவ்வளோ பெரிய வசூல் வந்து எவ்வளோ லாபத்தை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தோட டே 38 கேரளாவில் 25,00,000, தமிழ்நாட்டில் 38,00,000, வேர்ல்டு வைடு 66,00,000. கேரளாவில் இந்த படம் 74,26,00,000, தமிழ்நாட்டில் 60,41,00,000, வேர்ல்டு வைடு 216,40,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆடு ஜீவிதம் 3வது நாள் வசூல். இந்த வசூல் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வசூல். கேரளாவில் 6,28,00,000, தமிழ்நாட்டில் 93,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 46,00,000, கர்நாடகாவில் 85,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 44,00,000, 10,84,00,000 ஓவர்சீஸில் வந்து நேற்று கலெக்ட் பண்ணியிருக்கு. 19,80,00,000 வேர்ல்டு வைடு நேற்று 3வது நாள். அது மட்டுமே 20 கோடி கிட்ட வருது. ஸோ டோட்டலாக கேரளாவில் 17 கோடியும், தமிழ்நாட்டில் 2,77,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,36,00,000, கர்நாடகாவில் 2,41,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,14,00,000, அப்புறம் ஓவர்சீஸில் 25,53,00,000. வேர்ல்டு வைடு இந்த படம் 3 நாளில் 50 கோடியை வந்து கடந்திருக்குங்க. 50,21,00,000 இந்த படம் வந்து 3 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய வசூல். ஸோ கன்ஃபார்மாக இந்த படம் 100 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த நேஷ்னல் அவார்டுக்கு கூட சொல்ல, ஆஸ்கார் லெவல் ஆக்டிங், அதாவது கண்டிப்பாக ஆஸ்கார் குட்ரா ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் படம் பார்த்தவங்க எல்லாருமே பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஒரு மாதிரி எமோஷ்னலாக இந்த படத்துக்கு நிறைய பேர் கனெக்ட் ஆகிட்டதாக சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. பட்ஜெட் வந்து 80 கோடி. ஸோ இந்த படத்துக்கு பெரிய பட்ஜெட். இதுதான் வந்து மலையாள சினிமாலேயே பெரிய பட்ஜெட் திரைப்படம். அப்புறம் ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள் அந்த வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நான் வெப்பம் குளிர் மழை அப்படிங்கிற ஒரு போஸ்டர் வந்து ரொம்ப வியர்டாக இருந்தது. எனக்கு அந்த போஸ்டரை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நிறைய பேர் அந்த படம் எப்படி இருக்குது தெரியுமா, நீ போஸ்டரை வச்சு அந்த படம் நல்லா இல்லைன்னு முடிவு பண்ணுற. ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் நான் ஒரு வார்த்தை கூட அந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் ஒரு மோசமான படம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அந்த போஸ்டர் ஆக்சுவலாக இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாட்டில் ஒரு பெண்ணோட தலையை வச்சு அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்பிங்காக வியர்டாக இருந்தது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் தான் சொன்னேன். அந்த படத்தை பற்றியோ அந்த படம் ஒரு மட்டமான படம் அப்படின்னு சொல்லல, அந்த போஸ்டர் தான் என்னை பொறுத்தவரையும் ஒரு மட்டமான போஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த போஸ்டரில் அவங்க என்ன சொல்ல வந்திருந்தாலுமே எனக்கு அது வந்து பார்க்குறதுக்கு வியர்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நீ வந்து தமிழ் படத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம சொல்கிற இந்த 30,000 1.5 லட்சம் இந்த மாதிரி வசூல் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக எல்லா லாங்குவேஜ்லேயுமே வருது. எல்லா லாங்குவேஜ்லேயுமே மலையாளமில் ஆக்சுவலாக நேற்று 20,000 25,000 வசூல் பண்ண படங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஹிந்தியில், தெலுங்கில், கன்னடாவில், இது எல்லா லாங்குவேஜ்லேயுமே வாரம் நிறையா படங்கள் வருது. அது எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. தமிழ் படங்கள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு வசூல் வருது அப்படிங்கிறது தான். என்னென்னா அந்த படங்கள்லாம் இந்த மாதிரி வாரம் ஒரு 7 படம் வந்தாலுமே 8வதாக ஆடு ஜீவிதம் மாதிரியோ டில்லு ஸ்கொயர் மாதிரியோ இல்லை நல்லாவே இல்லை குப்பைன்னு சொன்னால் கூட அது ஏதோ ஒரு பெரிய வசூல் எடுக்கிற ஒரு படமாக அமையுது. அப்படி தமிழில் ரீசெண்ட் டைமில் அமையலை அப்படிங்கிறது தான்
மேபி அது இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தமிழ் சினிமாவை ரொம்ப ஏதோ குறை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வசூல்குள்ளே போயிடலாம். எப்புட்றா அப்படிங்கிற படம் டே 2 55,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து 90,000, 1 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நேற்று இந்த நேரம் டே 2 1,50,000 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2,50,000 லட்சம். அப்புறம் வெப்பம் குளிர் மழை ஆக்சுவலாக 2வது நாள் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. டபுள் மடங்கு கிட்ட எடுத்திருக்கு. 5,50,000 லட்சம் டே 2. ஸோ டோட்டலாக 8 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இடி மின்னல் காதல் இந்த படம் 2 லட்சம் வந்து டே 2 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 5 லட்சம். த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம், அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் 3,50,000 லட்சம். டோட்டலாக 9 லட்சம். அப்புறம் பூமர் அங்கிள் அப்படிங்கிற படம் டே 2 5 லட்சம். ஸோ டோட்டலாக 9,50,000 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹாட்ஸ்பாட் 2வது நாள் வந்து ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. 7 லட்சம் இந்த படம் வந்து டே 2 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது டே 1 கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக 12 லட்சம். பாய்ஸ் டே 2 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். டோட்டலாக 22 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு இந்த 7-8 படங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுமாரான ஒரு மோசமான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்னை திட்டினாலுமே இது ஒரு மோசமான கலெக்ஷன் தான். நீ தமிழ் படங்களை வந்து ரொம்ப மட்டப்படுத்திட்டு இருக்கனாலுமே வேறு என்ன பண்ணுறது, இப்போதைக்கு இது மோசமான கலெக்ஷனாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இல்லைங்க 3 கோடி பட்ஜெட்டு போட்டு 2 நாளில் 20 லட்சமோ இல்லை 15 லட்சமோ இல்லை 2 லட்சமோ வசூல் எடுத்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, அது நல்ல படம் அப்படின்னா அது ஓகே, அது நல்ல படமாக இருக்கட்டும். ஆனால் வசூல் ஒரு மோசமான கலெக்ஷன் தானே. ஸோ அதை தானே நம்ம சொல்கிறோம், நம்ம வசூலை தானே சொல்கிறோம். அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு, அதில் வந்து காட்ஸிலா எக்ஸ் காங் அது வந்து 3,65 லட்சம். கோட் லைஃப் 93 லட்சம். மஞ்சுமல் பாய்ஸ் 37 லட்சம். டில்லு ஸ்கொயர் 23 லட்சம். க்ரூ 15 லட்சம். ஸோ இதுதான் டாப் 5 தமிழ்நாடு நேற்று பொறுத்த வரையும். ஸோ இனிமேல் இந்த ஏப்ரல் மாதம் வந்து நிறையா தமிழ் படங்கள் வருது. இந்த படங்கள்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக ரூல் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதில் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குற படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.